ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் ஹோமியோபதி ஆற்றி வரும் பங்களிப்பு குறித்து அவர் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. கொல்கத்தாவில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா இதனை வெளியிட்டார். மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், 1 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், மேற்குவங்க அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு 45 நாட்களுக்குள் அமல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா குறித்து இதர எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசித்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு காங்கிரஸ் எப்போதும் ஆதரவளிக்கும் என்று கூறினார். இருப்பினும் தற்போதைய சூழலில் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்த திருத்த மசோதா தேர்தல் நடைமுறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டியது அவசியம் என்றும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கிடையே திரு நிதிஷ்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகாரின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய திரு நிதிஷ்குமாரின் அனுபவம் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் மேம்பட உதவிடும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் 70% உள்ளது என்று தெரிவித்தார். நாள்தோறும் 1,05,000 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதாக அவர் கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர் பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. தொழில் வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கொண்ட முக்கிய மாவட்டமாக திகழ்கிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற நிலையில் அதற்கான தேர்தல் பணிகளான செங்கல்பட்டு மாவட்டத்தில் 15,000 அரசு ஊழியர்கள், 6,000 காவல்துறையினர் பணி ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 3070 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 456 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 63 பறக்கும் படை, 63 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 14 கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையம் செயல்பட உள்ளது. சோழிங்கநல்லூர், பல்லா
பல்லாவரம், தாம்பரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு குரோம்பேட்டை MIT கல்லூரியிலும், செங்கல்பட்டு, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆத்தூர் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையத்திலும், செய்யூர், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வில்வராயநல்லூரில் உள்ள சுபம் கல்வியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளான மிதிவண்டி பேரணி, ஆட்டோ பேரணி, மாட்டு வண்டி பேரணி, மேலும் மாணவ மாணவிகளின் இசை நிகழ்ச்சிகள், தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பாடல்கள், சிலம்பாட்டம், தாரை தப்பட்டை, மணல் சிற்பம், மீனவர்கள் படகு சவாரி மற்றும் தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மற்றும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தனி தொகுதியாகவும், மேலும் சோழிங்கநல்லூர் தொகுதியானது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொகுதிகளின் ஒன்றாகும். மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 27 வேட்பாளர்களும், பல்லாவரம் தொகுதியில் 26 வேட்பாளர்களும், தாம்பரம் தொகுதியில் 18 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு தொகுதியில் 19 வேட்பாளர்களும், மேலும் திருப்போரூர் தொகுதியில் 11 வேட்பாளர்களும், செய்யூர் தொகுதியில் 15 வேட்பாளர்களும், மதுராந்தகம் தொகுதியில் 11 வேட்பாளர்களும், மொத்தம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 127 வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை அளித்துள்ளனர். செங்கல்பட்டு தொகுதியில் கஜேந்திரன் அதிமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அதேபோன்று மதுராந்தகம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகத குமரவேல் 2வது முறையாக போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பாக அரவிந்த ரமேஷ் 3வது முறையாக போட்டியிடுகிறார். மேலும் தமிழகத்தில் புது கட்சிகளின் வேட்பாளர்கள் களம் காண்பதால் இச்சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. உத்தரப்பிரதேசத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. லக்னோவில் இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு நவ்தீப் ரென்வா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இப்பட்டியல் வெளியிடப்படுவதாக கூறினார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி இன்று வரை இப்பணிகள் நடைபெற்றதாக அவர் கூறினார். 13,39,00,000 வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் 84 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 166 நாட்கள் நடைபெற்ற இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றதாகவும் திரு நவ்தீப் ரென்வா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். லூதியானாவிலிருந்து சுற்றுலாவுக்காக மதுராவிற்கு பயணம் மேற்கொண்ட 30 பேர் அம்மாவட்டத்திற்குட்பட்ட யமுனை ஆற்றில் இன்று பிற்பகல் 2 படகுகளில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக மாவட்ட ஆட்சியர் திரு CP சிங் கூறினார். செய்தியாளரிடம் பேசிய அவர் இதுவரை 17 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 148 அதிகரித்துள்ளது. நங்கர்ஹார் மாகாணம் இந்த மழை வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கும், நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 8-11, 8-11, 11-8, 11-8, 13-11 என்ற செட் கணக்கில் துருக்கியின் ஈஸ் ஹராக்கை வென்றார். ஸ்ரீஜா அகுலா, அஹிகா முகர்ஜி மற்றும் சிண்ட்ரலா தாஸும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்மீத் தேசாய், யசஸ்வினி கோர்படே இணையும், பயஸ் ஜெயின், சிண்ட்ரலா தாஸ் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. மெனாக்கா ஓபன் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் நிஹால் சரீன் 3.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.